திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியே பாலராவாயனை, பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை, தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை, விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகைவிரி வாக்கினால் சொல வல்லபிரான், எங்கள் பாக்கியப் பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையிலே வாரந்தோறும் தொடர்ந்து சைவத் திருமுறையிலே 10ஆம் திருமுறையாக இருந்து திருத்தொண்டர் புராணம் என்று சேக்கிழார் பெருமான் 12ஆம் திருமுறையாக இருந்து, இந்த சேரில் உட்கார்ந்த உடனே 12ஆம் திருமுறையாக இருந்து சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் என்று நாமம் சுட்டிய பெரிய புராணம் என்ற அந்த சிறப்பு பெயருற்று விளங்கக்கூடிய நம்முடைய இந்த பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அவையிலே எளியனுடைய உரையை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நாளைக்கு ஒரு போட்டிக்காக மதுரை போக போகிறேன். ஐயாவுக்கு சொல்லிட்டேன் நான், அவரும் வாழ்த்து அமைச்சிருந்தார். இருந்தாலும் என்னமோ அவர் ஞாபகமாக இருந்தது. நான் அதனால் இந்த சிவோகம் பாவனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேரில் உட்கார்ந்த உடனே வருது. நல்லது தான், பெருமான் திருவருள். நம்ம சென்ற வகுப்பிலே பாயிரம் என்ற பகுதியிலே அமைந்தவற்றை நிறைவு செய்ததாக நினைவு. இங்கிதன் நாம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கிதரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்று ஒரு அருமையான ஊமையிலே சேக்கிழார் பெருமான் சொன்னார். அதுதான் பார்த்தோம். எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளானதை கதிரவனாகிய அந்த சூரியன், அந்த சூரிய ஒளி நீக்குதோ, அதுபோல் அக இருளை நீக்கிறதுக்கு எங்கே இருக்கு சூரியன்னு கேட்குறா. அதற்கு தான் இந்த திருத்தொண்டர் புராணம் நூலினுடைய பயன் ரொம்ப முக்கியம். அதை நம்ம சொன்னோம். ஏன் பாயிரம் என்று இருக்கணும்? பாயிரம் இல்லாத நூல் அது நூலே இல்லைன்றாங்க. 1000 முகத்தால் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் என்றெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த காலத்துலலாம் புத்தகம் படிக்கிறது தான். இப்போது நம்ம செல்ஃபோனில் பார்க்குறோம், அப்படிலாம் கிடையாது. புத்தகம் தான் படிக்கிறது. ஒரு பெரிய புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தோணக்கூடாது, ஐயோ இது நாம் நினைத்தது இல்லையே. ஏன்னா பெயர் எப்படி வேணால் கொடுக்கலாம் புத்தகத்துக்கு. இப்போது வித்தியாசமாக அது பெயர் கொடுக்குறாங்க இல்லையா. புத்தகத்தை படித்து முடித்துட்டு நாம் நினைத்த கருத்து இல்லையே, அல்லது இந்த நூலாசிரியருடைய கருத்து நமக்கு பிடிக்கலையே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது. நம்மளுடைய அந்த காலம் வீணாக போகக்கூடாது. காலம் எவ்வளோ இப்போ முக்கியமாக நினச்சிருக்காங்க பாருங்கள். அதனால தான் பாயிரம் என்று ஒன்று வைத்து இந்த நூலினுடைய என்ன சொல்ல போகிறாங்க, அதனுடைய எசன்ஸ் மாதிரி சொல்லி நூலினுடைய பயன் என்ன, அக இருள் என்று ஒன்று இருக்குது, அதில் நம்பிக்கையே இல்லை, இது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீ உனக்குலாம் இல்லைப்பான்ட்டார் இந்த நூல். ஆணவம் அந்த அக இருள் இருக்குது, அதை போக்கணும்னு சொன்னால் இந்த பெரிய அருளாளருடைய வாழ்க்கை அனுபவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த நூல் திருத்தொண்டர் புராணம் என்பாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. பாயிரம் என்ற பகுதி நிறைவடைந்து திருமலை சருக்கம் என்று தொடங்குகிறது. நமக்கு திருமலைன்னு சொன்ன உடனே இப்போ நினைவுக்கு வருவது திருப்பதி தான் ஞாபகத்துக்கு வரும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் திருமலை என்று கைலாயத்தை சொல்கிறார். அது ஏன் சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம். முதல் பாட்டு பார்ப்போம். திருமலை சிறப்பு என்ற அந்த பகுதியிலே நோட்ஸில் இன்னைக்கு தேதி போட்டு கொடுத்துருக்கோம். பொன்னின் வெண் திருநீறு புனைந்தென பண்ணும் நீள் பனிமால்வரை பாலது தன்னை யார்க்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாழ் கைலை திருமாமலை. திரு என்பதே ஒரு சிறப்பிற்குரிய அடைமொழிதான். இருந்தாலும் திருமலை என்று கூட சொல்லாமல் அது நம்முடைய பெருமான் இருப்பதனால திருமாமலை என்று சொல்கிறார். ரொம்ப உயர்த்தி சொல்கிறார். திருமலை என்று ஏன் சொல்கிறார்னு சொன்னால்,
சிவபெருமான் எழுந்தருளி உள்ளமை பற்றி மலைகளில் சிறந்ததான கைலை மலை என உணர்த்திற்று அப்படின்னு உரையாசிரியர்கள் வந்து சொல்றாங்க. திரு என்று சொன்னாலே சென்றடையாத திருவுடையானை ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அருமையான பதிகம். அந்த பதிகம் நன்றுடையானைன்னு சொன்னார். சொல்லிட்டு விட்டு இல்லாமல் தீயதிலானை அப்படின்னாரு. நரை வெள்ளேறு ஒன்றுடையானைலாம் சொல்லிட்டு உமையொரு குருடையானைன்னு சொன்னார். எல்லா திருவும் செல்வமும் சென்று அடையக்கூடிய திரு தான். சென்றடையாத திருவாக எப்பொழுதும் நீங்காத திருவாக இருப்பது பெருமான் தான். சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானைலாம் வந்து சொல்கிறாங்க. அதை தான் சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட சிவன் இருப்பதினால் அந்த மலை கைலை மலை திருமலை, அது திருமாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். திருக்கோயில்னு சொன்னால் அப்படி தான். கோயில் என்று சொன்னால் எப்படி வந்து சிதம்பரத்தை தான் முதல்ல குறிக்கும். சிறப்பு எவ்வளோ சிறப்பு சிதம்பரத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம திருமுறைகளிலே எந்த திருமுறையை பாடினாலும் தொடங்குவது திருச்சிற்றம்பலம் என்று தான் நம்ம சொல்லி தொடங்குறோம். அதுபோல் கோயில் என்றால் தில்லையைத்தான் குறிக்கும். அதனால தான் கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம் என்றெல்லாம் வந்து பாடியிருக்கிறார். அப்படி பாடுவது போல அப்போ திருக்கோயில்னு சொன்னால் சிவபெருமானுடைய கோயில்களை தான் வந்து குறிக்கும். அப்பர் பெருமான் அப்பண்ணி அம்மை நின்ற திருத்தாண்டகத்தில் திருக்கோயில் இல்லாத திருவெல்லூரும் முதல்ல அதான் சொல்றார். திருக்கோயில் இல்லாத திருவெல்லூரும் திருவெண்ணீர் அணியாத திருவெல்லூரும் பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும் பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊரும் ரெண்டு சொல்றார். திருக்கோயில்னு சொல்றார், பல தளிகள்னு சொல்றார், ரெண்டு சொல்றார். ஆனால் வந்து அருணையார் ஐயா உரை எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா, அதான் அவங்க பெரியவங்கன்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் அப்படியே சொன்னால் எப்படி சொல்லிட்டு போயிருப்போம்னா, திருக்கோயில்னு சொன்னால் சிவபெருமானை கோயில், பல தளிகள்னு சொன்னால் வேற ஏதோ கோயில்னு சொல்லிட்டு போயிருப்போம். அவர் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறார் உரை எழுதும்போது, திருக்கோயில் என்றால் சிவபெருமானுடைய கோயில் அது தெரியும், பல தளிகளும் சிவனுடைய கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய கோயிலாக பெரிய ஊராக இருந்தால் ஒரு கோயில் வழிபடுறதுக்கு பத்தாது. இப்போ பெரிய சிட்டினா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வர முடியாது. அப்போ பல தளிகள் இருக்கணும், அந்த பல தளிகள் என்பது திருக்கோயில் தான் அப்படின்னு எழுதுறார். எப்படி பாருங்க, கொஞ்சம் கூட அவங்களாம் வந்து அந்த மாதிரி உரை தான் நமக்கு பார்க்கும் பொழுது அது பெருமான் தந்த ஞானம் அல்லவா, அது மாதிரி எழுதுறார். அப்போ திருக்கோயில்னு சொன்னால் சிவபெருமானுடைய கோயில். அந்த திரு என்பதற்கு பேராசிரியர் உரை திருக்கோவையாரில் முதல் பாட்டு நமக்கு தெரியும். திருவளர் தாமரை சீர்வளர் காவைகள்னு தொடங்கும். அந்த திரு அப்படின்றதுக்கு அவர் உரை எழுதும் பொழுது, திருவென்பது கண்டாரால் விருப்பப்படும் தன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார். பார்த்த உடனே வந்து வசப்படணுமா, அந்த அளவுக்கு விரும்பப்படக்கூடிய அளவில் அவங்களுடைய தன்மை இருக்கணுன்றார். வெறும் காட்சி மட்டும் இல்லை, தன்மை அந்த மாதிரி வந்து இருக்கணும். அதுதான் திரு, உண்மையான திரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அழகுன்றதுக்கு அதான் சொல்றாங்க, உள்ள அழகும் இருக்கணும், மேலே வெறும் உடல் அழகு மட்டும் இருந்தால் போதாது, மனசளவில் இருக்கிறது தான் உண்மையான அழகுன்றாங்க. அது மாதிரி திருக்கு சொல்றார். இது நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. பெருமான் ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிட்டு அந்த தாருகாவனத்துக்கு போல எப்படி வராருன்னு நமக்கு தெரியும். பிச்சையாடனராக போறார். யாருன்னா வந்து பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்து வந்து விருப்பம் வருமா? வராது. ஆனால் வருது அவங்களுக்கு. நம்ம பெருமான் எந்த கோலம் கொண்டாலும் பார்ப்பவர்களை வசப்படுத்தணும்னா வசப்பட்டது தான். அருமையாக அப்பர் பெருமான் அதான் சொன்னார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் பாட்டில் நுட்பமாக சொன்னார். எல்லாம் கேட்குறா, இருந்தாலும் வந்து முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால். ஐயா அதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக விளக்கம் சொல்லியிருக்காங்க. என்ன கரெக்டாக சொல்லியிருப்பா, முன்னம் அவனுடைய நாமம்னா பேரே அவனுக்கு என்ன 1000 பேர் இருக்கு, ஒரு பேரா 2 பேரா அப்படின்னு சொல்லியிருப்பா. மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், அவனுடைய வண்ணம் என்னன்னு சொல்றது, அவனை பற்றி சொல்றது. அவனுடைய ஆரூர், இவர் எந்த ஊருப்பானாச்சும் தெரியணும் இல்லையா? அகைலக்கணத்தில் வந்து சொல்லுவாங்க, இப்போ பக்கத்து ஊராக இருந்தான்னா கூட வந்து வந்து எந்த இடத்துல சந்தித்தானோ அந்த இடத்துல மறுபடியும் தலைவனை தலைவியை சந்திப்பாங்க. அது இடந்தலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அகத்துறையில். அது மாதிரி இருக்கலாம். இவ எந்த ஊர்னே தெரியாதே, ஆனால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனால், அப்புறம் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலெடுத்தால் ஆச்சாரத்தைலாம் சொல்லி, அப்போ கண்டாரை வசப்படுத்தும் அந்த தன்மை, வசப்படுத்தும் தன்மைன்றதை விட கண்டாரால் விரும்பப்படும் தன்மை என்பது நம்முடைய பெருமானுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த ரிஷி பத்தினிகளுடைய அந்த அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக பிச்சாளராக பெருமான் வருகிறார் அப்படின்ற அந்த செய்தியெல்லாம் நமக்கு வந்து தெரியும். திருவாளன் பெருமானை சொல்லும் பொழுது திரு என்று ஒன்று சொன்னாலும் திருவாளன்னே சொல்றாங்க. முக்கியமான மிக முக்கியமான இடமாக
மருள் நீக்கியாராக இருந்த நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் தர்மசேனராக அங்கே இருக்கிறார். மறுபடியும் இங்கே வரார். எவ்வளோ ஒரு முக்கியமான இடம். அங்கே பெருமானுக்கு பேர் சொல்லும் பொழுது திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென, பெருவாழ்வு வந்தது அப்படின்னு சொல்லி அப்பரடிகள் வந்து வாங்குறார் அதை அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க சொல்லும் பொழுது பெருமான் தான் திருவுடையவன் என்பதனால தான் திருவாளன் என்பது அவனுக்கே உரிய சொல் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் அந்த இடத்துல பயன்படுத்துறார். அப்போ அப்படிப்பட்ட பெருமான் இருப்பதனால இது வந்து திருமலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொன்னின் வெண்திருநீர் புனைந்தன. அந்த மலை வந்து பொன் போன்று இருக்குதான், ஒரு பொன்மலை, தங்கத்தினாலே அமைந்த மலை போல இருக்கு, தங்க நிறம்தான். ஏன்னு சொன்னால் அந்த மலையில் வந்து சூரிய ஒளிலாம் படும் பொழுது இயற்கையாகவே தங்கம் போல இருக்குன்னு சொன்னாலும் சொல்லலாம். பெருமான் இருக்கிற மலை இல்லையா, சாதாரண மலை தான். அவன் நம்மளுடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளைன்னு இருக்கும்போதே இங்கே அந்த பொன்னார் மேனியனேன்னு சுந்தரர் பாடுற மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே இருக்க மாதிரி மலை முழுக்க பொன்னோட இருக்கு, பொன் போல இருக்கான், பொன்னார் மேனியனாக இருக்கிறார். அதில் வெண்திருநீர் புனைந்தன, பனி வந்து இருக்கு இல்லையா, இமயமலை கைலாய மலையில் அந்த பனி இருக்கும். பனி இருப்பது ஒரு பொன்மலையில் திருநீர் இருப்பது போல இருக்கா, திருநீர் இருப்பது போல இருக்கு. அழகாக இந்த காட்சி இப்போ நமக்கு, இப்போ நாங்களாம் கல்லூரியில் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம், அது மாதிரி வந்து இங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் சும்மா காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். இந்த காட்சி தான். அதை விட இங்கே பின்னாடி இருக்கு பாருங்க, அதுதான் முழுக்க அப்படியே பொன்னிறமாக இருக்கு இல்லையா, அதில் லேசாக அந்த வருவது பனி. அதுதான் சொல்கிறார் முதல் பாட்டில், பொன்னாலான மலையிலே வெண்திருநீர் புனைந்தன பண்ணும் நீள் பனிமால் வரை பாலது. அந்த பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பலவாற்றானும் புகழ்ந்து பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொன்னின் மீது வெந்நீர் இருப்பது போல் பொன்னிறமுடைய திருமலையில் பனி வெந்நீர் போல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு சொல்கிறார், அந்த மால்வரை அவ்வளவு சிறப்புடைய வரைன்னு சொன்னால் மலை நமக்கு தெரியும். சொல்லிட்டு தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாழ் கைலை திருமாமலை. பெருமானை பற்றி சொல்கிறார். அவனை சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ கூட சொற்பொழிவு தொடங்கிறதுக்கு முன்னாடி ஐயா அதை தான் சொல்லிகிட்டு இருந்தார், நம்ம நிறுவனர் ஐயா அவர்கள். வாக்கு மனாதீதன் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். வாக்கு மனத்திற்கு அதீதனாக இருக்கிறான், கோச்சரமாக இருக்கிறது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது வந்து அன்புடையவர்களுக்கு தான், பக்தி வலையில் தான் படுவோம், பெரும்பாலானவர்களுக்கு அறியானை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதை நாம் சொன்னால் பரவாயில்ல, நாமளாம் சொல்லலாம், இந்த மாதிரி நமக்கு பெருமான் அறியவனாக இருக்கிறான், பெருமானை படிக்கிறோம், சொல்லக்கூடாது, அதெல்லாம் நம்ம தகுதிக்கு நம்ம சொல்லக்கூடாது. திருமுறைகள் படிக்கிறோம், பார்க்க முடியல அவனை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம சொல்கிறோன்னு கூட வச்சுங்க, ஒரு நியாயம் இருக்கு. யார் யார் எப்படி சொல்கிறான்றதுக்கு தான் நான் சில இது எழுதியிருக்கேன். அந்த தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று சொல்வதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பதிகத்தில் சொல்கிறார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை சொல்லிட்டார், திருவாரூரில் பாடுறார். பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை சொல்லிட்டு இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை சுந்தரரை வந்து தடுத்தாட்கொள்கிறார். எல்லாம் ஒரு இது பண்ணிட்டு நீ தானப்பா ஆட்கொண்ட, நீ தான் எனக்கு செய்யணும்லாம் சொல்கிறவர் தான். அவரே என்ன பாடுறார், தம்பிரான் தோழனாக இருக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவன்னா இன்ன தன்மையன் என்றறிவொன்னா எம்மான், அவனுடைய தன்மையை புரிஞ்சிக்க முடியாது, இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாதுன்றார். அருளாளர்களுக்கே கூட அவனுடைய சொரூப நிலை வந்து தெரியாது இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய நிலையில் ஆட்கொள்கிறான். சொல்கிறாங்க ஞானசம்பந்தருக்கு சீர்காழி குளக்கரையில் வந்து அம்மா அப்பா போல ஆட்கொள்கிறார். அப்பரடிகள்னு சொன்னால் சூளை நோய் தந்து வந்து ஆட்கொள்கிறார். அசரீரியாக சொல்கிறார், திருநாவுக்கரசர்னு சொல்கிறார். இவருக்கு வந்து மறைக்கோலத்தில் வந்து ஒரு சண்டை போட்டு, திருமணத்தில் போய் சண்டை போட்டு, திருமணத்துக்கு அப்புறம் ஏன்பா நீ சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு திருமணத்திலே தடுத்துட்டார், வந்து தடுத்து வந்து ஆட்கொள்கிறார். மாணிக்கவாசகர் குருவாக வராருன்னு பார்க்குறோம். அப்போது இவங்களே வந்து அப்படி பாடுறாங்க. ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய திருப்பாசுர பதிகத்தில் அது பாடுறார். அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையராயினும் பெரியர் யார் அறிவார் அவர் பெற்றியே. எப்படி பாடியிருக்கிறார் சொல்கிறார், அவரை பற்றி பெருமான அடையாளப்படுத்துகிறார். அவன் வந்து கரிய கண்டம் உடையவன், ஏறுகந்து ஏறுவான் அப்படி இல்லாமல் சொல்லிட்டு, ஆனால் அரிய காட்சியர், அப்போ அவங்களுக்கே காட்சி கொடுத்ததுன்னு சொன்னால் சில தலங்களில் தான் வெளிப்படையாக வந்து காட்சி கொடுக்குறான், மற்ற தலங்களில் அவங்க நம்மள மாதிரி தான் போய் தரிசனம் பண்ணி பார்க்குறாங்க.
எல்லா தலங்கள்லையும் வந்து பெருமான் வந்து வெளிப்பட்டு அவங்களுக்கு காட்சி கொடுக்கலன்றது நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? அதை தான் சொல்கிறார். அப்போ சொல்லிட்டு அரிய காட்சியராக இருப்பவருக்கு கரிய கண்டவருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும், விடையேறு எப்படி வருவார்னு தெரியும்னு சொன்னால், வந்திருக்கிறார், எல்லா இடத்துலையும் வருவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லலாம். அடுத்து யார் அறிவார் அவர் பெற்றியே, ஏங்க குழப்பறீங்க, கண்டம் கரியர்னு சொல்கிறீங்க, விடை ஏறுவார்னு சொல்கிறீங்க, அவருடைய தன்மையை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னால், அவனுடைய தன்மை அறிந்து கொள்ள முடியாத தன்மைதான். ஆனால் உயிர்களுக்காக இறங்கி வரான் இல்லையா பெருமான், இறங்கி வரும்பொழுது நாம் அவனை பார்க்கலாம். அப்போ தான் வந்து புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன்யனையானும் தேரினன் காண்க, அதெல்லாம் சொல்கிறது தான், ரைட்டு தான். அதெல்லாம் தடத்த நிலையில தான், சொரூப நிலையில் இருக்கிறப்ப யார் அறிவார் இவர் பெற்றியே, அந்த நிலையில தான் அந்த திருப்பாசுர பதிகத்தில் ஞானசம்பந்த பிள்ளை ஆளுடைய பிள்ளையாராக இருக்கக்கூடியவரே வந்து பாடுறார், யார் அறிவார் இவர் பெற்றியேன், அதைத்தான் தன்னை யாருக்கும் அறிவறியான் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் அடையாளப்படுத்துறார் இந்த பாட்டில். அப்பரடிகள், ஏன்னா சுந்தரர் சொன்னோம், திருஞான சம்பந்தரை சொன்னோம், திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டா மூவரை வந்துடுவார். எனக்கு எழுதும் போது அப்படிதான் தோணுச்சு. கச்சி ஏகம்பத்தினுடைய கச்சி மயானம் இருக்கு இல்லையா, அருமையான பாட்டு. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணி நல்லால் ஒப்புடைய நல்லன் ஓருருவ நல்லன் ஓரூர நல்லன் ஓர் உவமன் இலி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படி என் நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே என்று 6ஆம் திருமுறையுடைய அருமையான பாட்டில் எப்போ பார்க்க முடியும் பெருமானை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவனருளாலே தான் அவன்தால் வணங்க முடியும் சொல்கிறார். அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. எப்படி வந்து எழுதி காட்ட முடியுமா? ஓவியம் எழுதி காட்டுதல்லாம் எழுதுதில்லை, ஓவியமாக இப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம ஓவியமாக வரைய முடியுமா? பெருமானே உன் அருள் இருந்தால் தானே உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, எவ்வளவு வந்து அந்த அரிய தன்மையோட பெருமான் இருக்கிறான் என்பதைத்தான் முதல் பாட்டில் திருமலை சிறப்ப சொல்லும் பொழுது, தன்னை யார்க்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாள் கைலை திருமாமலை என்று அந்த கைலாய மலையை வந்து சொல்றார். என்றும் மன்னி என்று சொன்னால் என்றும் கைலாயத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பெருமான் ஒரு பொருள். இன்னொன்று, நம்முடைய பெருமான் தான் என்றும் மன்னி இருக்கிறான் அப்படின்னு ஒரு பொருள். முதல்ல நான் இருந்தால் தானே வந்து ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்க முடியும். பெருமானை தவிர யாருமே வந்து நம்மளுடைய காலத்தை விட தேவருடைய காலம் அதிகம், ரொம்ப நாள் அவங்க வாழ்வாங்க. அதில் இந்திரனுடையது அதிகம், அதை கம்பேர் பண்ணால் பிரம்மனுடையது அதிகம், பிரம்மாவை விட நாராயணனுக்கு அதிகம், நாராயணனை விட ருத்ரனுக்கு அதிகம்னு சொல்லி எப்படியும் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அவருடைய கங்காலம் தோல் மேலே காதலித்தான்னு பாட போறார். மொத்தமாக சங்காரம் செய்யும் பொழுது பெருமான் மட்டும்தான் தனித்திருக்கிறான்னு சொன்னா, அவன் ஒருவன் தான் மண்ணி இருக்கக்கூடியவன், அழிவில்லாதவன், இறப்பில் பிறப்புள்ள இல்லாதவன் சொல்லிட்டு அதனால தான் பெருமானை தான் முக்தி தர முடியும்னு சொல்கிறோம். அதுதான் என்றும் மன்னி, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய மாமலை. மாமலை என்றால் பெருமையுடைய மலை என்று அந்த முதல் பாட்டில் சொல்கிறார். 2வது பக்கத்தில் அந்த 12வது பாட்டு இருக்கு, அதாவது திருமலை சிறப்பில் 2வது பாட்டு. அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆகலின் நன்னு மூன்றுலகும் நான்மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்து எய்திய புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அருமையான பாடல். அண்ணல்னு சொன்னா முதல்ல பெருமையுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணாமலை அண்ணல் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவண்ணாமலை பதிகத்தில் அண்ணாமலை அண்ணல்னு சொல்றார். அது இல்லாம திருவாவடுதுறையுடைய பதிகத்தில் கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அவர்கள் கூட உயர்த்தி சொல்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டு சொல்லும் பொழுது எப்படி சொல்லிடுறாங்கன்னா, அவர் வந்து சைவ சமயத்தை வளர்க்கறதுக்காக வந்தாராம் பக்தி இலக்கிய காலத்தில். இலக்கிய வரலாறு சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, எங்கே சொல்கிறாங்கலாம் நான் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரகசியம், உள்ளவாறு உணர்கன்னு சொல்லிட்டு போயிடணும்.
அவர் சைவ சமயம் தானே வளர்க்க வந்தார் சார். அதனால் என்ன பண்ணுறாராம், ஒரு பாட்டுலேயும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் திட்டுறாராம். புறச்சமையாக இருக்கக்கூடிய அந்த சமணத்தை வந்து பௌத்தத்தை, சமணம் தான் முக்கியமாக, பௌத்தத்தையும் திட்டுறாராம். அப்புறம் ராவணனுடைய அந்த செய்தி வந்து சொல்கிறார், அது சொல்ல மாட்டாங்க, இது ரெண்டுத்தையும் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் பதிக பலன் சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ தான் ஒரு கவர்ச்சி வருமா அவருடைய அந்த பாட்டை பதிக்கிறதுக்காக, அதுக்காக அப்படி சொல்கிறாருன்னுலாம் சொல்கிறாங்க. நம்ம எங்கே போய் நம்ம வந்து அடிச்சுக்கிறது? சேக்கிழாரை படித்தா தானே தெரியும் ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறார். தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் எனத் தொழார் அப்படின்னார். வழுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும் ஏனமுமாய் கரந்தருள அப்படின்னார். சிவபெருமான் தொழுதிருந்தா, பெருமானேன்னு வணங்கி இருந்தால் உடனே வெளிப்பட்டிருப்பான். இவங்க சிவபெருமான் அந்த எண்ணமே இல்லை, ஏதோ ஒரு ஜோதி தானே தோன்றி இருக்குது, அடிமொழி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரமம் யாம் பரம் என்றவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழுறு அந்த பாட்டில் சொல்கிறார். நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போட்டி வந்தது தவிர நம்ம 2 பேரை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாருன்ற எண்ணமே இல்லை அவங்க 2 பேருக்கும். போட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் தான். காந்தி கிட்ட போய் வந்து கேட்டாங்க, மகாத்மா காந்தி இடத்துல சுதந்திரம் பெற்ற போது போய் யார் வந்து தேசிய கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இருந்து அந்த வீரர்களில் சுதந்திர போராட்ட தியாகிகளில் இவரா அவரா நேருவா பட்டேலா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டால் என்ன அர்த்தம்னு சொன்னால், முதல்ல காந்தி ஏற்றக்கூடாது. உங்ககிட்ட நான் கேட்குறேன்னு சொன்னால் நான் ஏற்றுறேன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி இவங்க 2 பேரும் போட்டியில் வந்தாங்களே தவிர அவர் பெரிய ஆளுன்றதை மறந்து போட்டாங்க. அதை தான் சொல்கிறார், தொழுதால் பெருமான் அருளி இருப்பான். இலிங்க புராணத்தில் கூட அப்பர் சொல்கிறார், நீங்கள் வழிபட்டு இருந்தால் வெளிப்பட்டிருப்பான்னு. அப்படி இல்லாமல் வலுவான மனம், குற்றமுடைய மனத்தினால நான் பார்த்துடுவேன்னு போனாங்க 2 பேரும். அதனால தான் பார்க்க முடியல. அதுவும் எப்படி போனாங்க, இழிவாகும் கருவிலங்கும் பன்றியுமோ அன்னத்து மேலேயும் போனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வருது. அதனால தான் வந்து சொல்கிறாரே தவிர அவங்கள வந்து அப்படி சொல்லணும், அந்த மதம் இதுவாகணும் அப்படின்லாம் வந்து ஞானசம்பந்தர் சொல்ல. பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு அருள்வான்றதை தான் மறுபடியும் சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். அதை எதுக்கு சொல்ல வந்தேன், அண்ணல் என்ற ஒரு சொல். அப்படி திட்டவரா வந்து அண்ணல்னு சொல்லுவாரா? கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும்ன்றார் பிரம்மனை போய். அவங்களுடைய நிலையில பார்க்காம நம்ம வந்து ஏதோ வந்து சொல்லிட்டு போகக்கூடாது. அதுவும் இந்த திருமுறைக்கெல்லாம் சொல்லும் பொழுது அண்ணல் வீட்டிருக்க பெற்றது ஆகலின், அண்ணல்னு இந்த இடத்துல சேக்கிழார் சிவபெருமான சொல்றார். பெருமையுடையவன், எல்லாருக்கும் மேலாக இருக்கக்கூடியவன். அதனாலும் நன்னு 3 உலகும் நான்மறைகளும், 3 உலகுன்னு சொல்வது மேலுலகம் கீழுலகம் நடு உலகம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ நாம வந்து இருக்கக்கூடியது நடு உலகம், புண்ணியம் செய்தால் புண்ணியம் அனுபவிக்கக்கூடியது அந்த மேல் உலகம், பாவம் செய்தால் தண்டனை அனுபவிக்கக்கூடியது கீழ் உலகம் என்று 3 உலகமாக இருக்குது என்று உரை ஆசிரியர்கள் சொல்றாங்க. உலகம் நான்மறைகள் தவம் செய்து, அதாவது எப்படின்னா நான்மறைகளும் எண்ணில் மாதவம் செய்யன்னு சொல்றாரு பாருங்க. 4 வேதங்களும் தவம் செய்து, அந்த தவம் செய்த புண்ணியம் இருக்கு இல்லையா, தவம் செய்தா வந்து ஏதோ ஒரு நல்வினையோ தீவினையோ வரும். முதல்ல தவம் செய்யறதுக்கே ஒரு தவம் செஞ்சிருக்கணும்ன்றார். தவமும் தவமுடையார்க்கே ஆம், எல்லாருக்கும் வந்து தவம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அதுபோலதான் 4 மறைகளும் தவம் செய்து அதனுடைய ஒரு புண்ணியம்னு சொன்னா அது எப்படி நம்ம ஒரு உருவகப்படுத்துவது? புண்ணியமே திரண்டு இருப்பது போல புண்ணியம் வந்து காட்சி பொருளாக வராது இல்லையா, வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த திருமாமலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சேக்கிழார் பெருமான் சொல்றார். 4 மறைகளுடைய புண்ணியம் ஒரு உருவா வந்ததுன்னு சொன்னா புண்ணியம் திரண்டு உள்ளது போல்வதுன்னு சொல்றாரு. அந்த நோட்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். 4 மறைகள் தவம் செய்தது திருமறைக்காடு முதலிய தலங்களில் இறைவனை வழிபடுவது நம்ம பார்க்கிறோம். வழிபட்டு சும்மா போல அது திருக்காப்பு செய் மாதிரி போயிடுச்சு, அப்புறம் வந்து அவங்க திறந்து மூடுறாங்கன்றத நம்ம வரலாறுல பார்க்கிறோம். புண்ணிய திரட்சி போல் திருமாமலை உள்ளதுன்னு சொல்றாரு. நம்ம பெருமானை சொல்லும் பொழுதும் வேதநாயகன் வேதியநாயகன் பாட்டில் புண்ணியமூர்த்தியே, பெருமானையே வந்து புண்ணியமூர்த்தி அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அப்போ அவரே புண்ணியமூர்த்தின்னு சொல்லும் பொழுது வேதங்களுடைய தவப்பயனாக இருக்கக்கூடிய புண்ணிய திரட்சியாக கைலை மலை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சொல்றார். அடுத்த பாட்டு தொடர் என்ன சொன்னா 13வது இதுல கொடுத்திருக்கிறதுல, நிலவும் எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தன் தளிராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதம் மால்வரை போல்வது அம்மால்வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிலவும் எண்ணில் தலங்களும் சொன்னா விளங்குகின்ற எல்லா தலங்களும். அதுல நோட்ஸ்ல உலகு என்பது கொடி, ஒரு கொடியாக வந்து இந்த உலகங்கள் இருக்கிறதுன்னு சொன்னா அதில் விளங்குகின்ற தளிர், கொடியில தான் வந்து தளிர் விடும் இல்லையா,
அந்த தளிர் போன்று இருப்பதுதான் எல்லா சிவத்தலங்களும். திருமலை என்பது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த தளிரில் இருக்கக்கூடிய வெண்மலர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிமேல்னு சொன்னா கொடியினுடைய உச்சியில். எப்படி சொல்றார்? நிலவும் எண்ணில் தலங்களும், நிலவும்னா என்றும் நிலைத்திருக்கக்கூடிய தலங்களும், நீடொளி இலகு தன்தளிராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல். உலகம் என்பதே ஒரு கொடியாக இருந்தால் அதனுடைய உச்சி மேல், மேல் சொல்றார் பாருங்க, உச்சி மேல் பூத்த ஒரு வெள்ளை மலர் போல இருக்கக்கூடியது தான் நம்முடைய திருமாமலை. அந்த வெள்ளின்னு சொல்றார் பாட்டில் சொல்லும்பொழுது, வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் அன்னலார்னா பாட்டில் சொல்றாங்க. அது வெள்ளி வெற்பு தான் அப்படின்னு. ஏன்னா அது பொன்னிறமுடைய மலை தான், ஆனால் அந்த பனிமூட்டமாக இருப்பதனால வெள்ளியா இருக்கு, வெள்ளி போன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் நாயனாருடைய புராணத்தில் கூட எண்ணில் ஆகமம் பாட்டுக்கு முன்னாடி வெள்ளி வெப்பம் தான், அதுலேயும் வந்து அந்த வெண்மையை சொல்லுவார், வெள்ளி போல இருக்கு அந்த பனின்னு சொல்லிட்டு சேர்க்கிறார் சொல்லுவார். அவ்வளோதான். இந்த பாட்டினுடைய ஒரு உருவகம் போல சொல்றார். உலகு என்பது ஒரு கொடி, அதில் வந்து தளிர் போன்று இருப்பது வந்து சிவாலயங்கள், அதிலையும் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வெண்மலராக இருப்பது தான் நம்முடைய திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய திருமாமலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 14வது பாட்டு. மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சையர் காணவீணையின் ஓசையும் காரெதிர் தானமாக்கல் முழக்கமும் தாவில் சீர் வான துந்துவி யார்ப்பும் மருங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். மேன்மை நான்மறைன்னு சொல்றாரு பாருங்க. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் நம்ம வந்து சொல்லலை, ரொம்ப குறிப்பாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உள்ளனலாம் வந்து சொல்லிட்டாங்க. சித்தியாரில் கூட இது வந்து உலகியலாளர்களுக்கு உரிய ஒரு நூல், அறநூல் போல. சத்தினிபாதர்களுக்கு ஆகமம் பெருமான் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். அதனால தான் மேன்மை நான்மறைன்றார். ஏன்னு சொன்னால் நான்மறை என்பது உலகியல் சொன்னாலும் அந்த நான்மறையினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய வேதாந்தம், வேதம்னா வேற வேதாந்தம்னா வேற, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேதத்தினுடைய அந்தமாக முடிவாக சொல்லக்கூடிய உபநிஷதம்னு சொல்லக்கூடிய அந்த உபநிடதங்கள் தான் வேதாந்தம். அதுதான் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ரெண்டா சொல்லுவாங்க. வேதத்தை மூணா சொல்லுவாங்க, அது ரெண்டா சொல்லுவாங்க. கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு சொல்லுவாங்க. உபாசனா காண்டம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் கர்மகாண்டத்திலேயே வந்து வந்துடும். கர்மகாண்டமாக இருப்பதில் தான் இந்த வேள்வி செய்வது, அதற்குரிய அந்த முறைகள் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஆயுஷ் ஹோமமா, அதுக்கு என்ன முறை, அதுக்கு என்ன மந்திரம், அதெல்லாம் வந்து இந்த கர்மம்னு சொன்னால் செயல் செய்வது. ஞானகாண்டம் என்பது தான் தத்துவ ஆராய்ச்சி. எப்படி நம்ம சித்தாந்தத்தெல்லாம் படிக்கிறோமோ அது போன்ற அந்த தத்துவ ஆராய்ச்சி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஞானகாண்டம். அந்த ஞானகாண்டத்தை தான் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவு சிறப்புடைய உபநிடதங்கள்லாம் இருக்கக்கூடியதுனால மேன்மை நான்மறை நாதமும் இருக்கு. அந்த வேத ஒலிகள் ஒலிக்குதான் வேதத்தினுடைய நாதமும். விஞ்சையர் சொன்னார் பாருங்க. விஞ்சைன்னு சொன்னா வித்தை, வித்தைகளில் வல்லவர். வித்தைன்றது பாட்டில் விஞ்சைன்னு வருது. வித்தையர், வித்தை செய்யக்கூடியவர்கள்ன்றது தான் விஞ்சையர்னு சொன்னா வித்தைகளில் தலை சேர்ந்து இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்கள் காண வீணையின் ஓசையும், காண வீணைனா ஒன்றும் இல்லை, கானம்னு சொல்கிறோம் இல்லையா, கானம் இரவு கானம் இந்த இதெல்லாம் மெகாலெல்லாம் போகுது, அந்த மாதிரி கானம்னா பாட்டு தான். அந்த கான வீணைன்னு சொன்னால் பாடும்போது உடன் வாசிக்கும் வீணையா. வீணைனா வந்து வீணை மீட்டுதலே இன்பம் தான். அப்பர் பெருமான் கூட சொல்கிறார் இல்லையா, மாசில் வீணையும்ன்றார். எதுவாக இருந்தாலும் வந்து பிழை இல்லாமல் இருந்தால் தான் வந்து சுவையாக இருக்கும். சமையல்னு சொன்னால் சரியாக சமைச்சாதான் நல்லா இருக்கும், சமைச்சது எல்லாமே நல்லா இருக்காது. பாட்டுன்னு சொன்னால் ஸ்ருதியோட பாடினா தான் நல்லாயிருக்கும், தெரிஞ்சு பாடினா தான் நல்லாயிருக்கும். நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கு பாடினா அது நல்லா இருக்காது. அதுபோல் வீணைன்னு சொன்னால் அதுதான் மாசில் வீணைகும்னார். சும்மா இப்போ ஒரு வீணை இருக்குது நம்ம எடுத்து மீட்டினா அது நல்லா இருக்காது. கரெக்டாக அது தெரிஞ்சவங்க அதை செஞ்சால் தான் வந்து சுவையாக இருக்கும். அதுக்கு தான் மாசில் வீணைகும்னார் அவர். அதுபோல் கான வீணைன்னு சொன்னாங்க. கான வீணைன்னு சொன்னால் பாடுறாங்களாம், பாடும் பொழுது வந்து இசைக்கக்கூடிய வீணை, பக்க இசை போல இசைக்கக்கூடிய வீணை ஓசையும் காரெதிர் தானமாக்கல் முழக்கமும். தானமாக்கல்னு சொன்னால் மதம் பொருந்திய யானைகள், அதனுடைய அந்த முழக்கமும் தாவில் சீர் வான துந்துபி யார்ப்பும் மருங்கலாம். துந்துபின்னு சொன்னால் 5 வகையான தேவவாத்தியங்கள். இப்போ எப்படி வந்து திருவாரூரில் ஒரு சொல்லுவாங்க, குடமுழாவோ சொல்லுவாங்களா,
அங்கே இருக்கக்கூடிய வாத்தியம் அது வாசிக்கிறது சொல்கிறாங்க. அதுபோல் தேவ வாத்தியங்கள்னு 5 சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த துந்துபின்றது. அதை வாசிக்கிறாங்க, அந்த சத்தங்கள்லாம் வந்து அந்த திருமாமலையில் ஒலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து 15வது பாட்டில் பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் அணித கோடி அணிமுடி மாலையும் புனித கற்பக பொன்னரி மாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னெலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பனி விசும்பில்னு சொன்னால் பக்கம் 3ல் இருக்காது, குளிர்ந்த தேவலோகத்து அமரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் வந்து தேவலோகம் குளிர்ச்சி உடையதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு வெப்பமைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நமக்கெல்லாம் பரவாயில்ல, இன்னும் சில வெளிநாடுகளில் பனியாக இருந்தாலும் அதிகமாக பனி, வெயிலாக இருந்தாலும் அதிகமான வெயில், அப்படி இருக்கும். ஏறத்தாழ இந்தியா என்பது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இருக்குது நமக்கெல்லாம். சரியான ஒரு கால சூழ்நிலை இருக்கக்கூடியது, எல்லா இந்த பருவமும் வரக்கூடியது இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு வந்து சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய ஒரு பெருமானுடைய திருவிழாவில் அமைந்தது. எவ்வளோ சிறப்பு, தென்னாட்டுக்கு சிறப்பில் இந்த பருவநிலைகளும் ஒரு சிறப்பு. அப்போ தேவலோகம் என்பது ஒரு எப்பயுமே ஏசி போட்ட மாதிரியே இருக்கான், சில்லுன்னு இருக்கான். அது ஏன் அப்படின்னு சொன்னால் உரையாசிரியர்கள் வந்து எழுதுகிறாங்க, கற்பகச்சோலை இருப்பதனாலும் இங்கே சாதாரண மரங்கள், இப்போ ரோட்டில் வந்து அகலப்படுத்துகிறேன் ஆழப்படுத்துகிறேன்னு என்னென்னமோ படுத்துகிறாங்க, போட்டு நல்லா படுத்தி மரங்களை எல்லாம் வெட்டி விட்டுறாங்க. வெட்டிட்டு நம்ம ஏதோ கிராமத்துக்கு போகிறோம் பாருங்க, அப்போ ஏதோ ஒரு 2-3 மரங்கள் இருந்ததுன்னா ரொம்ப நமக்கு நல்லா இருக்கும். அப்பா எவ்வளோ நிழலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க இல்லையா, நிழலுடைய அருமை நிழலே இருந்தால் தெரியாதுப்பா உங்களுக்கு, வெயிலில் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு கூட சொல்ல, வெயிலில் நின்று உணர்கன்னு சொன்னாங்க பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாதான் நிழலுடைய அருமை தெரியும். தண்ணி வந்து இப்போ இருக்குதுன்னு சொன்னால் தண்ணியோட அருமை எனக்கு தெரியாது. தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் இன்னைக்கு மத்தியானம் எங்கேயோ போய் பேசிட்டு வரேன், இப்போ வர வரைக்கும் தண்ணியே இல்லை, இங்கே தான் வந்து இந்த ஒரு தண்ணி பார்த்தேன்னா இதுதான் எனக்கு அமுதம் போல தெரியும் இல்லையா. அப்போது மரங்கள்லாம் எவ்வளோ முக்கியம். இங்கே ஒரு 1-2 மரம் இருந்ததுனாலே நமக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், தேவலோகத்தில் கற்பக மரங்கள் வந்து இருக்குது. கற்பக மரம் ரொம்ப சிறப்புடைய மரம்னு சொல்லுவாங்க. அப்படி கற்பக மரங்கள் நிறைந்திருப்பதனாலும் ஆகாய கங்கை, அந்த ஆகாய கங்கை ஓடிக்கொண்டே இருப்பதனாலும், ஏன்னா அது வந்து வற்றாது, அதனால தான் ஆகாய கங்கைன்னு சொன்னாங்க. அந்த ஆகாய கங்கை ஓடிக்கொண்டே இருப்பதனாலும் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் பனி விசும்பு குளிர்ந்த தேவலோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அமரர் பணிந்து, தேவர்கள்லாம் பணிந்து சூழ் அணித கோடி அப்படின்னு சொன்னார். அநேக கோடி தேவர்கள் பணிகின்ற அணிமுடி மாலையும் புனித கற்பக பொன்னரி மாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும் அப்படின்னாரு. ஒரு இடத்துல தான் மாலைன்னு சொல்லும் பொழுது அணிமுடி மாலை என்பது தான் மாலைகள். இன்னொரு இடத்துலலாம் வரிசை வரிசையாக போகிறாங்க, மாலைன்னு சொன்னால் வரிசை வரிசையாக நின்று கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். முனிவர் அஞ்சலி, முனிவர்கள் எல்லாம் வழிபடும் பொழுது வரிசையாக வழிபடுறாங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா அடித்து கொண்டோ இல்லை எப்படியோ நம்ம போகிறது கிடையாது. போதோடு நீர் சுமந்தி ஏற்றி புகுவார் அவர் முன் புகுவேன்னு கிடையாது, புகுவார் அவர் பின் புகுவேன். அவங்க போட்டோன்னு சொல்லி அவங்க பின்னாடி போகிறது தான் வந்து அமைதியான முறையில் வழிபாடு செய்யணும். மனமொழிமையினால வழிபாடு செய்யணும்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த ஒரு உயர்ந்த நிலையில் நம்ம போகிறோம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பெருமானே எண்ணி போகணுமே தவிர, இப்போ அதுதான் சிக்கலாக போச்சு. திருக்கோயில்கள்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக ஆகிடுறதுனால நல்ல தரிசனம் செய்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப காலம் நம்ம வந்து நின்றுட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெருமானை சிரமப்பட்டு தான் பார்க்கணும், இருந்தாலும் சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது, அதை விவரிக்க வேண்டாம். சொல்கிறாரு, முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னெல்லாம் வரிசை வரிசையாக நின்று அவர்கள்லாம் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த அணித கோடி சொல்கிறாரு பாருங்க, அப்போனா வந்து ஒரு கோடி பேர் தான் இருக்கிறாங்க, அநேக கோடி பேர்னா 10 கோடி பேரா 100 கோடி பேரா அப்படின்றது கிடையாது, எண்ணற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் இன்ஃபினிட்டி சொன்னார் இல்லையா, அது மாதிரி சொல்லுவாங்களே தவிர நம்ம ஒரு எண் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இப்போது பெருமானுக்கே சொல்கிறாங்க இல்லையா, அவன் 1000ல் 1 கூறு 1000ல் 1 கூறுலாம் சித்தாந்தத்தில் சொன்னால் கரெக்டாக வந்து அந்த ரேஷியோ பிரித்து 1000ல் 1 கூறு அப்படின்றது கிடையாது. பெருமானுடைய அருளில் ஏதோ ஒரு கூறு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம அதில் வந்து மேக்ஸ் போட்டுன்னு இருக்கக்கூடாது, அளவுக்காக அவங்க வந்து சொல்கிறது, அதுக்கு தான் சொல்கிறார். அப்போது பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் அணித கோடி அணிமுடி மாலையும், அப்படி வராங்க, தேவர்கள்லாம் வராங்க. ஏன் வராங்கன்னா பெருமானை வழிபடுறதுக்காக வராங்க. புனித கற்பக பொன்னரி மாலையும் அப்படின்றார். கற்பக மரத்தினுடைய அந்த பொன்னரி மாலை, பொன் போன்ற அந்த மலருடைய மாலையும்
முனிவர் அஞ்சலி மாலையும் முனிவர்கள் வரிசையாக நின்று வழிபடக்கூடியதெல்லாம் நடக்குது முன்னேலாம் அப்படின்னு சொல்லிட்டார். 16வது பாட்டில் நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடு ஐம்பெரும் பூதமும் நாட்டுவ கோடி கோடி குரட்சிறு பூதங்கள் பாடி ஆடும் பரப்பது பாங்கலாம் அப்படின்னு சொல்றார். நீடு தேவர்னு பாட்டில் வருது. தேவர் நீடு நிலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. தேவர் நீடு நிலைகளும் வேண்டிடின் என்னன்னு சொன்னா, என்றும் அந்த உயர்ந்த பதவிகளிலே நிலைத்து இருக்கணும். நாம் எவ்வளோ வரலாற்றில் பார்க்கிறோம். ஞானசம்பந்தரே பதிகத்தில் பதிவு செய்கிறார். என்னன்னு சொன்னா, கண்ணாயிரம் அந்த பதிகத்தில் இந்திரன் முனிசாபமுற்றான், அதனால வழிபட்டு உய்தி பெற்றான் அப்படின்னு சொல்லி பாடுறார். எவ்வளவோ கோயில்களில் இந்திரன் வழிபட்டது, சீர்காழின்னு சொன்னால் பிரம்மன் வழிபட்டது அப்படின்லாம் சொல்கிறோம். ஏன் அவங்க வழிபடுறாங்கன்னா, ஏதோ தவறு செஞ்சு வழிபடுறாங்க. அப்படியே இல்லைனாலும் அவங்க வழிபடுவதற்கு காரணம் தன்னுடைய பதவி நிலைத்து இருக்கணும். இப்போ நமக்கு சிக்கல்கள்லாம் இருப்பது போல தான் புராணத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் அசுரர்களாலேயோ இல்லை ஏதோ ஒரு சிக்கல் வருது. அமுதத்துக்கே எவ்வளோ சிக்கல் வருது. அமுதம்னு கிடையிறாங்க, நஞ்சு வருது. அது அப்புறம் தேவர்கள் எடுத்துக்கிறாங்கல்ல, சிக்கல் வருது. எவ்வளவோ அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. பதவி பிரச்சனை அங்கேயே இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் நிலைத்து அந்த பதவி இருக்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நீடு தேவர் நீடு நிலைகளும் வேண்டிடின் நாடு ஐம்பெரும் பூதமும். நாடுன்னு சொன்னால் விரும்பப்படுகின்ற நாட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? எதிலப்பா உங்களுக்கு நாட்டம்? தமிழ் படிக்கிறதுல நாட்டமா, ஆங்கிலம் படிக்கிறதுல நாட்டமா, இல்லை செல்ஃபோன் பார்க்கறதுல நாட்டமா, ஏதோ கேட்குறாங்க இல்லையா? நாட்டம்னு சொல்கிறா அதுதான் நாடு தன்மை, நாடுன்றாங்க. நாடு ஐம்பெரு பூதமும் நாட்டுவ. ஐம்பெரு பூதம்னு சொன்னால் பஞ்சபூதம், அதை நாட்டுவ சொல்லிட்டு எதுன்னு சொல்கிறார்? கோடி கோடி குரட்சிறு பூதங்கள் பாடி ஆடும் பரப்பது பாங்கலாம். அந்த சிவகணங்களாக இருக்கக்கூடிய கோடி கோடியாக இருக்கக்கூடிய பூதங்களே எவ்வளவு அதுக்கு ஆற்றல் இருக்குன்னு சொன்னால், நீடு தேவர் நிலைகளும் இந்த ஐம்பெரும் பூதமும் நாட்டும் அளவிற்கு தரும் அளவிற்கு அதை ஆளும் அளவிற்கு அதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்றார். அப்போது அவருடைய ஒரு சிறு பூதகணங்களுக்கே அவ்வளோன்னு சொன்னால், இப்போ பெருமானுக்கு எவ்வளோ அந்த தன்மை இருக்கும். இதுலேயும் கோடி கோடின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ கோடி கோடி என்று சொன்னால் 2 கோடியா அப்படின்னா இல்லை, பல எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த குரட்சிறு பூதங்கள். குரட்சிறு பூதம்னு சொன்னால் உயரத்திலே அதனுடைய தன்மையிலே சின்ன அளவில் இருந்தாலும் பெருமையிலே பெரியது. அதுக்கு தான் சொல்லும் பொழுது மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது, உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னாருடையலாம் சொல்கிறார். ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து நீ தவறாக இது பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள பார்த்த உடனே இப்படி தான் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆள் பாதி ஆடை பாதின்லாம் சொல்கிறாங்களே சார்னா, நம்முடைய நிலைமைக்கு நம்ம இருக்கணும். இப்போ உடல் அளவில் எதனா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் அவங்களுடைய ஞானத்தையோ அவங்களுடைய எண்ணத்தையோ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதுபோல் இவை சிறு பூதங்களாக இருக்கலாம், ஆனால் உயர்ந்த ஒரு ஆற்றலுடையவை, ஆளுமைகள் உடையவை இதுன்னு சொல்லிட்டு தான் பாடி ஆடும் பரப்பது பாங்கலாம், அவைகளெல்லாம் பாடி ஆடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்முடைய அருளாளருடைய அந்த புராணத்தை பார்க்கும் பொழுது திருநாவுக்கரசருக்கு அந்த இடபக்குறி சூலக்குறி புரித்தது அது சிவபூத கணங்கள் தான் வந்ததுன்னு பார்க்கிறோம். மிக முக்கியமாக நம்முடைய ஞானசம்பந்தனுடைய திருவாவடுதுறையில் போய் அவர் இடரினும் தளரினும் பதிகம் பாடுறார். நமக்கு தெரியும், ரொம்ப வருந்தி தான் பாடுறார். எடுத்த உடனே அவர் அது மாதிரி பாட மாட்டார். முழுக்க இடரினும் தளரினும் வாழினும் சாவினும் எல்லாம் அவருக்கு என்ன கஷ்டம்? ஞானசம்பந்தருக்கு 3 வயதிலே ஞானப்பால் உண்டவர். ஆனால் அப்பா கேட்குறார், வேள்வி செய்வதற்காக பணம் வேண்டும் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கே ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் வருது. கேட்டுகிட்டே வராரு. அவர் பல தலங்களில் வரும்பொழுது சரிப்பான்ட்டு வராரு. திருவாவடுதுறை கிட்ட வரும்பொழுது என்னப்பா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சரி அப்படின்னு இதுக்காக ஒரு பதிகம் பாடுவோன்னு தான் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். ஆனால் இது நம்ம நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆரம்பத்திலேயே, ஒன்றும் பேராசிரியர் சொன்னார் நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே ஐயா சொன்னது தானே. அது மாதிரி ஐயா அது சொன்னதுலேருந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நான் அந்த பதிகத்தை எங்கன்னா போனால் பாடுறதே விட்டுட்டேன் நான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஞானசம்பந்தரே அப்படி வருந்தி பாடுறாரே, இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன். அவர் சொல்லி தான் புரிய வைக்கணும் பெருமானுக்கு இல்லை, கும்பிட்டுட்டு தான் இருக்கிறார். சொல்லிட்டு
கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதிகனேன்னு சொல்லிட்டு இதுவோ எம்மை ஆளுமாறு அப்படின்னு கேட்கிறார். அவரே ஆளுடைய பிள்ளையார். அவர் போய் பெருமான் கிட்ட இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறை அரணே அப்படின்னு கேட்கிறாருன்னு சொன்னா அவ்வளோ வருத்தப்பட்டு பாடுறார், அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுறார். அதனால தான் எவ்வளோ பதிக பலன் சொன்னவர் விலை அருந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டார். நான் இதுக்கு விலை வச்சுட்டேன், அந்த பொன் கொடுத்துட்டேன்னா பெருமானே அதுதான் வந்து விலை, இந்த பதிகத்துக்கான விலைன்னு சொல்லி வருந்தி பாடுகிறார்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த பொற்கிழி கொடுத்தது அந்த பூதம் தான் வந்து கொடுக்கும். இந்த குரட்சிறு பூதங்கள் சொல்கிறார் இல்லையா, அதுபோல் சிவகணங்களாக இருப்பது தான் பொற்கிழி வந்து கொடுக்கும். சுந்தர வரலாற்றில் நமக்கு வந்து தெரியும். எங்கே தெரியுதுன்னு சொன்னால் நீல நினைந்தடியேன் சொன்னார் இல்லையா ஐயா, அப்போ சொல்கிறார் சில நெல்லு பெற்றேன். அதை கூட என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்போ தெரியும்னா எங்களுக்கு மாணவர்கள்லாம் பெரிய புராணம் பேசினாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பேசும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க டக்குன்னு அவசரத்தில் சிலதெல்லாம் இந்த நெட்டில் வந்து படிச்சுட்டு வந்துடுறாங்க இல்லையா, சுந்தரர் மேலே ஒரு இழுக்கா சொல்கிறாங்க, அவருக்கு வந்து எவ்வளோ நெல் கொடுத்தாலும் போதாதான், சில நெல் பெற்றேன்னு சொன்னார் அப்படி இப்படின்னு பேசிடுறாங்க. எவ்வளோ நெல்லாக இருந்தாலும் உன்னுடைய திருவருளோடு பார்த்தா இது வந்து என்னப்பா இது, நீ உன்னை விட இது சில நெல் தானே, உன்னுடைய அருள் என்ன எவ்வளோ பெரிய அருள், உலகம் முழுக்க நெல்லாக்க சொன்னால் கூட நீ ஆக்கிட்டு போயிடுவேன், இது சில நெல் பெற்றேன். ஆனால் என்ன பண்ண ஆள் இல்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியேன்ட்டார். அப்போது அவருடைய வரலாற்றில் அந்த பூதங்கள்லாம் வருதுன்னு பார்க்குறோம். அப்போது பெருமான் வந்து அவனுடைய ஆணை வழி நடப்பதற்கு அங்கே வந்து வச்சிருக்கிறதுல கோடி கோடி குரட்சிறு பூதங்கள் பாடி ஆடும் பரப்பு, அவெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக பாடி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய பாங்கு, அப்படி இருக்கக்கூடிய தன்மையுடையது எது, திருமாமலை என்று சொல்லக்கூடிய நொடித்தான் மலைன்றார் சுந்தரர் கைலாயத், அந்த மலை கைலை மலை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சொல்கிறார். அப்போ மூவருடைய வரலாற்றில் அந்த பூதங்களுடைய பங்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து இன்னொன்று திருவிளையாடல் புராணத்தில் கூட வந்து வரும் பாருங்க, மீனாட்சி அந்த திருமணத்தில் வந்து அது நல்லா திரைப்படத்தில் கூட ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு படத்தில் என்னன்னு சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க, என்னங்க உங்கள் சைடு மாப்பிள்ளை சைடு ஆட்களே குறைவாக இருக்காங்க, நாங்கள் நிறைய சமைச்சிட்டோம் வீணாக போச்சே அப்படின்னு சொல்லும்பொழுது சும்மா ஒரு 2 பேர் அனுப்புகிறேன் முடிஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் வந்து சோறு போடுங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் தான் விளையாடுறவராச்சே, 2 பேர் அமைச்சா எங்கே அந்த அம்மா போடுறது, எல்லாம் பசியே அவனுடைய பசியே அடங்கலை அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் வந்து வரும். அப்படி இருக்கக்கூடியவை அவெல்லாம் வந்து உருவத்தில் சின்னதுன்னு பண்ணக்கூடாது, பெரிய ஆற்றல் உடையவை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கோடி கோடியாக இருக்கிறதெல்லாம் பெருமான் பார்த்துக்கிறான்னு சொன்னால் அப்போ எவ்வளோ வந்து அங்கே இருக்கக்கூடியது இன்பமாக இருக்கக்கூடியது பெருமானுடைய அந்த ஆற்றல் வந்து நமக்கு தெரியுது இல்லையா. அடுத்து நாயகன் கழல் சேவிக்க நான்முகன் மேயகாலம் அலாமையின் மீண்டு அவன் தூய மால்வரை சோதியின் மூழ்கி ஒன்றாய அன்னமும் காணாது அயர்க்குமால். ரொம்ப அருமையான பாட்டு. சேக்கிழாரை பற்றி சொல்லும் பொழுது பக்தி சுவை நனி சுட்ட சொட்ட பாடிய கவிவலவன் திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து பாடுறார். எங்களுக்குள்ள சேக்கிழார் பிள்ளை தமிழ் ஒரு 3 பாட்டு ஃபர்ஸ்ட் இயரில் சிலபஸ் எங்களுக்கு, அதில் தான் சோறு மணக்கும் மடங்கள் எங்கும் தூய்மை வணக்கும் சிந்தையெல்லாம் பாட்டு, அருமையான பாட்டு. அதில் அவர் வந்து சொல்கிறார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்டன்னு சொல்கிறார். சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் நான் பரிசு வாங்கும்பொழுது இலைமலிந்த வேல் நம்பி பேசினேன். போட்டியில் வந்து எனக்கு ஃபைனலாக வந்தது என்னன்னு சொன்னால் பெரிய புராணத்தில் பன்முக பார்வைன்னு எனக்கு வந்து வந்தது. அப்போ தான் வந்து நல்ல வேலையாக நல்ல ஆட்கள் நடுவராக வந்தவங்கலாம், எனக்கு அப்போ வந்து தொடர்பு கிடையாது, அதுக்கப்புறம் தான் தொடர்பானாங்க. யாருன்னு சொன்னால் சாரதா நம்பியாரூர் அம்மா அவர்கள், உலகநாயகி பழனி அம்மா அவர்கள், இன்னும் வந்து பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய பெஞ்ச் மாதிரி ஏறத்தாழ ஒரு 9 பேரோ என்னமோ வந்து உட்கார்ந்துருந்தாங்க அந்த ஃபைனலில் புறப். அப்போ பன்முக பார்வைன்றப்போ நான் முக்கியமாக இலக்கிய பார்வையில் வந்து சொன்னேன். ரொம்ப புதிய இது வந்து பேராசிரியர் சொன்னார். இப்போ சேக்கிழாருடைய அந்த ஓமைகள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும் அவர் சொல்கிறதுலாம். இது சொல்கிறாரு பாருங்க இந்த பாட்டில், பிரம்மன் வந்து கைலாயத்தில் பெருமான தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். நாயகன்னு சொன்னால் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கடல் சேவிக்க அவனுடைய திருவடியை சேவிப்பதற்காக தரிசனம் செய்வதற்காக நான்முகன் மேயகாலம் அலாமையில் மீண்டு சொல்றார் பாருங்க. பிரம்மனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு டைம்ன்றார், அந்த டைம்ல தான் போய் பெருமானை தரிசனம் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த பாட்டில் வரப்போகுது, நந்தி இருக்கிறார், நந்தி தேவர் இருந்து கையில பிரம்போடு இருக்கிறார் என்றார். அடியார்களா உங்களுக்கு ஒரு காலம், பிரம்மன்னு சொன்னால் ஒரு காலம் தான், அவங்க வந்து மேலே இருக்காங்கிறதுக்காக எப்பயும் கைலாயத்தில் போய் பெருமானை தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு
அதனால பிரம்மன் போனாரா, அவருடைய நேரத்தை மிஸ் பண்ணிட்டார் போல இருக்கு. இப்போ நம்ம கூட பஸ் மிஸ் பண்ணிடுறோம்ல, அந்த மாதிரி அவர் மிஸ் பண்ணிட்டார். அதனால என்ன பண்ணார், இப்போ நம்ம வண்டின்னு சொன்னா இங்க வெளியில விட்டுட்டு தானே இங்க வரோம், கிட்ட இங்க வரைக்கும் எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணார், அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய அன்னப்பறவையை கைலை மலைக்கு வெளியில விட்டுட்டு உள்ள போறார். ஓ, இப்போ நம்ம இந்த காலத்துல வர நேரம் இல்லையோ, சரி நம்ம போய் அப்புறம் வரலாம் அப்படி சொல்லிட்டு வராராம். வந்துட்டு மேய காலம் அலாமையின் மீண்டு அவன் தூய மால்வரை சோதியின், அவன் தூய மால்வரைன்னு சொல்வது திருமலை, திருமலையாக இருக்கக்கூடிய கைலாயம், சோதியின் மூழ்கி ஒன்றாய அன்னமும் காணாத அயர்க்குமால் வந்து பார்த்துட்டு, ஐயோ இங்கே தானே என்னுடைய அன்னப்பறவை விட்டுட்டு போனேன், காணமே காணமேன்னு பார்க்குறாராம். ஏன்னா முதல்ல சொல்லிட்டாரு, முதல் பாட்டிலே பொண்ணில் வந்து வெந்நீர் இருப்பது போல அந்த பனி படர்ந்து இருக்குதுன்னு. அன்னப்பறவையினுடைய நிறம் என்ன? வெள்ளை நிறம். அந்த வெள்ளை நிறத்தில் பனியில் வந்து படர்ந்து அன்னமே எங்கன்னு தெரியலையா, பிரம்மன் வந்து தேடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவையான ஒரு ஓமை வந்து சொல்கிறார். மேய காலம்னா தகுந்த காலம்னு சொல்லிட்டேன். இதனால் அயன் பெருமானை அடைய முடியாததையும் ஒப்ப நோக்கலாம். என்னன்னு சொன்னா, ஒரு சிம்பிளான லாஜிக் தானே. விட்டுட்டு போன அந்த அன்னத்தையே வந்து பணியில எங்க இருக்குன்னு பிரம்மனால பார்க்க முடியல. ஆனா பிரம்மன் என்ன பண்ணா, நான் பெருமானை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி போனான். அதை தான் கிண்டல் பண்றார் சேர்க்கிறார் இந்த பாட்டில். ஏன்னு சொன்னா அடுத்த பாட்டு அந்த மாதிரி வருது. அடுத்த பாட்டு திருமாலை பத்தி சொல்ல போறாரு. சொல்றப்போ அவனுடைய அன்னத்தையே விட்டுட்டு போனதை அவனால் கண்டுபிடிக்க முடியல, இந்த அன்னத்தில் ஏறி அவன் பெருமானுடைய திருவடி வந்து திருமுடியை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லி அதை வந்து எப்படி சொல்றது, குறிப்பெச்சம்னு சொல்லுவாங்க புலவர்கள். வந்து எல்லாத்தையும் சொல்லாமல் பாட்டில் குறிப்பெச்சமாக இருக்கும். அது போல வந்து இவர் சொல்லிட்டார், இதையே பார்க்க முடியாது அதை பார்க்கறதுக்கு ஒரு காலத்தில் போனானே, அவனுடைய அறியாமை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாட்டு பாருங்க. காதில் வெண்குழையோன் கடல் தொழ, முதல்ல பிரம்மனை சொல்லிட்டார். அடுத்து நெடியோன், நெடியோன்னு சொல்லலாம் திருமால், பெருமாள் இருக்கார் இல்லையா, நெடியோன் நெடுமால், அவர் நெடுமால்னு வாங்க. நெடியோன் காலம் பார்த்து இருந்ததும் அறியான் சோதிவெண் கைலை தாழ்வரை முழையில் துதிக்கையோன் ஊர்தியை கண்டு மீதெழு பண்டை செழுஞ்சுடர் இன்று வெஞ்சுடரானது என்றதன் கீழ் ஆதி ஏனமதாய் இடக்கலுற்றான் என்று அதனை வந்து அனைதரும் கலுழன். என்னன்னு சொன்னா, ஒன்றும் இல்லை, பிரம்மாவை போல வந்து திருமாலை வழிபடுவதற்காக வராரா. வந்துட்டு காலம் பார்த்து இருந்ததும் அறியான், காலம் பார்த்து இருக்கிறார். எப்போ போய் இப்போ இவர் மாதிரியே தான் திருமால் மட்டும் அப்படியே போயிட முடியாது, காலம் பார்த்து இருக்கிறார். இருந்துட்டு கைலை தாழ்வழை முழையில்னு சொன்னா, முழைன்னு சொன்னா வந்து குகை, அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரா, வெயிட் பண்ணிட்டு இருக்கார் திருமால். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, விநாயக பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மூஷிக வாகனம்னு சொல்றோம், அந்த எலி, அந்த வாகனத்தை வந்து அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு துதிக்கையோன்னு சொன்னா விநாயக பெருமான், நம்ம சொல்லுவோம் 5 கரத்தனைலாம் சொல்லும் பொழுது 4 வாய் துதிக்க உடைய பெருமான் சொல்றோம். ஊர்தியை கண்டு மீதெழு பண்டை செழுஞ்சுடர் இன்று வெண்சுடரானது என்றதன் கீழ், இது கருடன் சொல்வது போல கருடன் நினைச்சு சொல்ற மாதிரி இருக்கு. என்னன்னா, ஒரு காலத்துல பெருமான் செழுஞ்சுடராக நின்றான். எப்போ? அடிமுடி தேடிய பொழுது தீப்பிழம்பாக நின்றான். அடிமுடி காணாத அண்ணாமலை சொல்லும் பொழுது அது வந்து நெருப்பு தலம்னு சொல்றோம் இல்லையா. தீப்பிழம்பாக நின்றான்னா தீயினுடைய நிறம் செம்மை, செந்நிறம். அந்த பெருமான் இன்னைக்கு வெண்ணிறமாக நின்றுட்டான் போல இருக்கு. எப்படி திருவண்ணாமலை மலையே பெருமான்னு சொல்றோமோ, மலையில பெருமான் இருக்கிறான்றது ஒரு விஷயம், மலையே பெருமானா இருக்கிறார் அங்க. அதுபோல கைலாய மலையே வந்து வெண்மையாக பெருமான் வந்து இருக்கிறானோ, ஒரு காலத்துல செழுமையாக இருந்த பெருமான் வெண்மையாக இருக்கிறானோ, அப்படிதான் பாட்டில் சொல்றாரு பாருங்க. சோதி வெண்கையிலை தாழ்வரை முழையில் துதிக்கையோன் ஊர்தியை கண்டு மீதெழு பண்டை செழுஞ்சுடர், பண்டைனா முன்னாடி செழுஞ்சுடராக இருந்தது, இன்று வெண்சுடரானது என்று அதன் கீழ் ஆதி ஏனமதாய் இடக்கலுற்றான் என்று அதனை வந்து அனைதரும் கலுழன். அப்படின்னா விநாயக பெருமானுடைய அந்த மூஷிக வாகனத்தை பார்த்து திருமாலுடைய வாகனமா இருக்கக்கூடிய கருடன் இருக்கு இல்லையா, கருடன் வந்து எப்படி வாகனமா வந்ததுன்னு சொல்லிட்டுலாம் நம்ம காஞ்சி புராணத்துல இருக்கு, அதை படிக்கணும் நம்ம. அது இருக்கட்டும், அதை நம்ம இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம், அது எதனா பாட்டில் வரப்போ. கருடன் வந்து என்ன பண்ணுதான்,
திருமால் வந்து வெண்சுடரா இருப்பதை பார்த்துட்டு மறுபடியும் பன்றி அவதாரம் எடுத்துட்டார் போல இருக்கு இவருடைய திருவடியை பார்க்கறதுக்குன்னு சொல்லி மூர்ஷிகத்தை பார்த்து மயங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றார். திரண்ட கருத்தா சொல்லணும்னா, ஒரு காலத்திலே செழுஞ்சுடராக இருந்த பெருமான் இன்று வெண்சுடரா இருக்கிறான். ஒரு காலத்திலே ஏனமாக திருமாலும் பன்றியாய் வராக அவதாரம் எடுத்து போன மாதிரி இன்னைக்கும் நம்மால் வராக அவதாரம் எடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கருடன் திருமாலாக அந்த மூர்ஷிக வாகனத்தை எண்ணி மயங்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சொல்றார். இதை என்ன சொல்றாங்க உரையாசிரியர்கள் வந்து திரிபு அதிசய அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன திரிபு அதிசயம்? திரிபுன்னு சொன்னா நமக்கு தெரியும். திரிபு ஞானம் அப்படின்னா ஒன்றை இன்னொன்றாக நினைத்து மயங்குவது. அது சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது கயிற்றை பாம்பாக எண்ணுவது, பாம்பை கயிற்றாக எண்ணுவது அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு அணி, அணின்னு சொன்னால் அணி இலக்கணத்தை சொல்லுவாங்க. தற்குறிப்பேற்ற அணி, உருவக அணி, ஓம அணின்னு சொல்கிற மாதிரி திரிபு அதிசய அணியா. இது ஞானசம்பந்தருடைய பாட்டில் அருமையான ஒரு பாட்டில் வருது. அந்த பாட்டு தான் எழுதியிருக்கேன் நான். போழுமதி தாழு நதி பொங்கரவு தங்கு புரிப்புண் சடையினன் யாழின் மொழி மாழை விழி ஏழை இல மாதினோடு இருந்தபதிதான் வாழை வளர் ஞாழன் மகிழ் மண்ணு புனை தன்னு பொழின் மாடு மடலார் தாழை முகில் வேழமிகு தந்தமென உந்து தகு சன்மை நகரே. பாட்டினுடைய எடுத்துக்காட்டு விளக்கம் இருக்கட்டும். போழுமதின்னு சொன்னால் பிளவுடைய மதி. பெருமான் வந்து பௌர்ணமியாக சுடலை, சந்திரனும் பெரிய சூடி பித்தா அதெல்லாம் தெரியும். தாழ் நதினா கங்கை இருக்குது, பொங்கரவுன்னா வந்து அரவம்னா பாம்பு இருக்குது, புரிப்புண் சடையினன் சடையுடைய பெருமான், யாழின் மொழின்னா யாழை போன்ற மொழியுடைய உமையம்மை வந்து இருக்கிறா, மாதினோடு இருந்த பதின்னு சொல்லிட்டு வாழை வளர்னார், வாழை மரங்கள், ஞாழன் மகிழ், மகிழ்னா மகிழ மரம், மண்ணு புனை, புனைனா புன்னை, தாழை முகில் சொல்றார் பாருங்க. அந்த தாழம்பூ இருக்கே தாழை மலர், அந்த மலரை மலருடைய அரும்பு இருக்கு இல்லையா, அரும்பை யானையினுடைய தந்தம் என்று எண்ணி தாழை முகிழ் வேழமிகு தந்தம் என உந்து தகு சண்பை நகரே. அது மலர்னு நினைச்சாதானே எடுத்து சூடுவாங்க. அப்போ எவ்வளோ பெருசா வளமா வந்து இருக்கு இயற்கைன்னு சொல்லி பதிவு பண்றார். தாழை மலர்னுடைய அந்த அரும்பு யானை தந்தம் போல் இருக்குகிறது என்று எண்ணி அதை யாரும் பறிக்காம விட்டுறாங்க, வீணா போகுது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றார். அவ்வளோ வளமுடைய அரும்பு, ஒரு அரும்பை போய் யானையுடைய தந்தம்னு சொல்லி விட்டுறாங்கன்னு சொன்னா எப்படி அப்போ இருந்திருக்கும்? அது சொல்றார். அது வந்து திரிபதிசய அணி, அதை வந்து இன்னொன்ற திரிபா நினைத்து அவங்க வந்து விட்டுறாங்க இல்லையா, அது போல சொல்றார். இந்த கருடன் விநாயகருடைய வாகனத்தை பார்த்து நம்முடைய தலைவனாக இருக்கக்கூடிய திருமால் தான் மீண்டும் வராக அவதாரம் எடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் காத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்த பாட்டு 19வது பாடல். அரம்பையர் ஆடல் முழவுடன் மருங்கின் அருவிகள் எதிரெதிர் முழங்க வரம்பெரு காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஏந்தி நிரந்தரம் மிடைந்த விமான சோபான நீடுயர் வழியினால் ஏறி புரந்தரன் முதலாம் கடவுளர் போற்ற பொழிவது அத்திருமலை புறம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அரம்பையர் ஆடல்னு சொன்னா ஆடக்கூடிய அந்த ஆடல் மகளிர்கள் முழவுடன் மருங்கின், முழவினுடைய ஓசையெல்லாம் இருக்கு. ஏன்னா முதல்ல சொன்னார் அந்த குரட்சிறு பூதங்கள்லாம் வந்து ஜாலியா வந்து இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஆடிக்கிட்டு பாடிட்டு இருக்குன்னுலாம் சொல்லிட்டார். அதுதான் சொல்றார். அருவிகளுடைய ஓசை எதிரெதிர் முழங்க வரம்பெரு காதல் மனம் அப்படின்றார் பாருங்க. வரம்பெரும் காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஏந்தி. தெய்வ மதுமலர்னு சொன்னா இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கற்பக விருட்சம் போன்ற அந்த மரத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் இரு கையிலும் ஏந்தி, அலட்சியமாக ஒரு கையில் எடுத்துட்டு போறது கிடையாது, பெருமானுக்காக 2 கையிலையும் வச்சுட்டு பெருமானே அப்படின்னு சொல்லி வராங்களாம். திருவிளையாடல் புராணத்தில் இந்திரனுக்கு வந்து அதான் சாபம் வர்றதுக்கு காரணம். முனிவர் வந்து அந்த முனிவருடைய பெயரை தான் மறந்துட்டேன் நான், ஊமன்யு முனிவரான்னு நினைவில்லை எனக்கு, வேற ஒரு முனிவர். அவர் வந்து பிரசாதமாக கொடுக்கறத அலட்சியமாக அவன் வாங்கினதுனால தான் வந்து துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் கொடுத்த அந்த சிவபூஜை பிரசாதத்தை இவனே அலட்சியமாக வாங்கினான், வாங்கி வச்சான் யானை மேலே. என்ன பண்ணணும் முறைன்னு சொன்னால் பெருமாளுடைய பிரசாதமா அது திருவருள்னு சொல்லி கண்ணிலே ஒற்றி தலையிலே வைத்து வாங்குவதுதான் நம்முடைய மரபு.
இவன் என்ன பண்ணால் அலட்சியமாக வச்சான். இவனுடைய வாகனமாச்சு, அதுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், அது எடுத்து போட்டு கீழே போட்டு மெதிச்சிருச்சு. 2 பேருக்கும் சாபம். அதுதான் வந்து இந்திரனுடைய சாபம் தீர்த்தல், வெள்ளானை சாபம் தீர்த்தல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் வரும். அப்படி இல்லாமல் இடத்துக்கு போகும்போதே ரொம்ப பயபக்தியாக இந்த பூஜை விதிகளில் சொல்லுவாங்க. குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஆன்மார்த்தமான இருக்கட்டும் இல்லை பரார்த்த பூஜை, இப்போ திருமடங்கள்லாம் பார்க்கலாம். மடத்தில் சம்பிரதாயம் என்னென்னா, சன்னிதானத்தில் பூஜை பண்ண வருதுன்னு சொன்னால் வேகமாக சன்னிதானத்தில் வரும். எப்படின்னா கையை இப்படி வச்சுட்டு தான் வரும். அந்த இடுப்புக்கு கீழே கை வந்து போகாது. இப்படியே இப்படி வச்சுட்டு வேகமாக போய் அந்த பூஜை இதில் வந்து உட்காந்துட்டு சன்னிதானத்தில் பூஜை பண்ணணும். அதுதான் முறை. ஏன்னு சொன்னால் உடம்புக்கு அந்த இடுப்புக்கு கீழே கை போகக்கூடாது பெருமான பூஜை பண்ணுறதுனால. மலர் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் அப்படி தான். அந்த மலர்குடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இது எடுத்துகிட்டு போகிறது, அதை இல்லை நம்ம பையில் இப்போ எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க, கீழே பிடிச்சிட்டு போகக்கூடாது. 2 கையிலையும் பிடிச்சி இடுப்புக்கு மேலே தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா உயர்ந்த பொருள்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், முறைகள், விதிகள் இருக்குது. மடத்துலலாம் அதை நம்ம கடைபிடிப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோம்னு சொன்னால் அது பெருமான அன்பினால் செய்கிறோம், ஏற்றுக்கிறான். அடியார் செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் சீராத பெருமானே அப்படின்னு திருமால் பொருளை பாடுறார். அதை தான் நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பெருமான் அடையணும்னு சொன்னால் எப்போ அடையிறது? நம்மளாம் பூஜை பண்ணுறதே கஷ்டமாக இருக்குதுன்னா விதியெல்லாம் எங்கே ஃபாலோ பண்ணி பண்ணுறது? எதுக்கு சொல்ல வந்தோம்? 2 கைகையும் ஏந்தி மதுமலர்ன்றார். தேன் அதிகமாக இருக்கக்கூடிய மலர், வாசனை உடைய மலர்கள், இந்த மலர்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வாசனை உடைய மலருங்க கூட எப்படி சொல்கிறாங்கன்னா, ரொம்பவும் வாசம் இருக்கக்கூடாது, வாசமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா எவ்வளோக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம பார்ப்போமோ அதுபோல் பெருமானுக்கு செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மதுமலர் இருகையும் ஏந்தி நிரந்தரம் இடைந்த விமான சோபான நீடுயர் வழியினால் ஏறி புரந்தரன் முதலா கடவுளர் போற்ற. புரந்தரன் சொன்னால் இந்திரன், இந்திரன் முதலான தேவர்கள் போற்ற பொழிவது அத்திருமலை புறம்பு. திருமலையினுடைய அந்த கைலாய மலைன்னு சொல்கிறாரு. வரம்பெரு காதல் மனத்துடன்றார் சேர்க்கிறார். பாருங்க, ரொம்ப நுட்பமாக சொல்லணும். தேவர்கள் வழிபடுகிறார்கள்னு சொன்னால் இவன் ஜாலியாக சொர்க்கத்திலே இருக்க வேண்டியது தானே. அவனுக்கு எல்லாம் அமுதம் இருக்குது, அங்கே ஆடக்கூடியவங்க வந்து இருக்கிறாங்க. அவன் ஆடக்கூடிய பெண்களுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு அமுதத்தை குடிச்சிட்டு இவன் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது தானே. சொர்க்கத்தை விட்டுட்டு இவன் வரான்னு சொன்னால், ஏன் வரான்னு சொன்னால் வரம்பெரு காதல் மனம், ஏதோ ஒரு வரம் வேண்டும் அவனுக்கு. வரம் இல்லாமல் பெருமானத்தில் வரமாட்டான். நாமளே கூட என்ன பண்ணுறோம், போகிறோம் கோயிலுக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு வேண்டுகோள் வேணும்னு சொன்னால் அவசியமாக போகிறோம் இல்லையா? அது மாதிரி அப்போது வரம்பெரு காதல் மனம் என்பதால், எனவே காமிய வழிபாடு அன்றி நிஷ்காமியம் இன்மை அறிக. காமிய வழிபாடு நிஷ்காமிய வழிபாடுன்னு 2 சொல்கிறோம். உயர்ந்ததுன்னு சொன்னால் நிஷ்காமியமாக சொல்கிறது தான், எந்த வெறுப்பும் இல்லாமல். அதுதான் சொல்கிறார், வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் கேடுமாக்கமும் கெட்ட திருவினார். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய பெருமானே உன்னுடைய அருள் அப்படின்னு சொல்லி முக்தியே வேணாம்னு சொல்லுவாங்களாம். அது அப்படிலாம் தேவர்கள் வழிபட மாட்டாங்க. அதனால தான் வரம்பெரு காதல் மனம் அப்படின்னு சொல்லிட்டார். விருப்பத்தோடு தான் வந்து வழிபடணும் அப்படின்ட்டு தான் வராங்களாம் அவங்க. ஏன்னா வரம் வேண்டும், அதுதான் சொன்னார். தெய்வ மதுமலர் என்பது கற்பகத்தருவின் மலர். நிரந்தரம் இடைந்த விமானம்னு சொன்னால் என்றும் நிலை பெற்ற அந்த திருமாமலை என்று சொல்கிறார். அதனால தான் அது ரொம்ப அப்படியே இருந்தால் கூட வந்து தாழ்ந்துரும். ஊழிதோர் ஊழி உயர் பொன்னொடித்தான் மலையினார் சுந்தர பெருமான். எப்பயும் இருக்கக்கூடியது. ஊழி வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரையுதுன்றாங்க, இது உயரும்ன்றார். நம்ம பார்ப்பதோ இது வந்து பெருமான் இருக்கிறதுனால உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர குறையாதுன்றாங்க. சொல்லிட்டு அந்த தேவர்களை பற்றி சொல்கிறார் பாருங்க. வரம்பெரு காதல் மனத்துடன் வருவதனால பெருமானுக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் அதான் சொன்னார், நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலையதான் பொக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். பொக்கம் மிக்கவர்னார். என்ன பொக்கம்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வேண்டுகோளுக்காக வழிபாடு செய்கிறான் இல்லையா, அவனை பார்த்துட்டு நக்கு நிற்பர் அவர்தமை நாணியே அப்படின்ட்டார். என்னப்பா இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு பெருமானை சிரிச்சிட்டு இருப்பார், வெட்கப்பட்டு இருப்பாருன்னு சொல்கிறார். அவர்தமை நாணியேன்னு சொன்னார். இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அப்படியாச்சும் வழிபடுங்கன்றாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் என்னன்னா, வேறு யாருக்கிட்டனா போய் கேட்காம நம்மக்கிட்ட வந்து கேட்குறான். போய் ஏதோ நவகிரகத்துக்கு பூஜை பண்ணாமல் வேற எங்கேயோ போகாமல் ஏதோ நம்மக்கிட்ட வந்து கேட்குறான்னு இருக்கும். அப்படி வழிபட அதுவே வந்து ஒரு காலத்தில் பெருமானே நீ எவ்வளோ கொடுத்துட்ட, இதுக்கப்புறமாச்சும் போதும், உன்னுடைய திருவருள் தான் வேண்டும், நீ தான் வேண்டுன்ற இந்த எண்ணம் வரும்னு சொன்னால் முதல்ல இந்த வேண்டுகோள் வைத்த வழிபாடு தான் அப்புறம் வேண்டுகோள் இல்லாத வழிபாட்டுக்கு வழிகோலாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, நம்ம திருவம்பாவையில்
விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் அப்படின்னார். அவங்க வந்து வழிபடும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்காதான் பெருமானுக்கு. கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் அடியார்கள்னு சொன்னா ஆனால் தந்தருள வருவான் அப்படின்னு சொல்லி இதில் சொல்றார். புரந்தரன்னு சொன்னா இந்திரன், அவங்கள சொல்லிட்டு கடவுளர்னு சொல்றாரு பாருங்க. இந்திரன் முதலியே கடவுளர்கள், கடவுளர்கள்னு பன்மையில் வேற சொல்றார். அப்படி சொன்னா அப்ப சார் கடவுள்னு சொன்னா சிவனைத்தானே குறிக்கும். கடந்தவன், கட உள் கலந்து இருக்கிறவன்லாம் சொல்றீங்களேன்னு சொன்னா இதை வந்து உபச்சார வழக்குன்னு சொல்லுவாங்க. கடவுள்னு சொன்னா அவர் கடவுள்னு சொல்றதுக்காக இல்லை, தெய்வத்தன்மை பொருந்தி இருப்பதனால வந்து கடவுள்னு சொல்றாங்களே தவிர அப்படியே அந்த கடவுள் இலக்கணத்தை பொருந்தி பார்க்க கூடாது. செய்யுள்ள அதற்கு பெயர் உபச்சார வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து திருமால் வழிபடுகிறான்னு சொல்லிட்டாங்க. பிரம்மன், இந்திரன் அவர்கள்லாம் வழிபடுறாங்கன்னு சொன்னதுனால மற்ற தேவர்கள் எல்லாரும் வழிபடுகிறார்கள் என்று சொல்லாமலேயே அது வந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 20வது பாடல். வேத நான்முகன் மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலால் மிடைந்த முதற்பெருந்தடையாம் கதிர்மணி கோபுரத்து உள்ளான் பூத வேதால பெருங்கணநாதன் நாதர் போற்றிட பொதுவினில் நின்றாடும் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் நந்தியம்பெருமான் என்று சொல்லி நந்தியம்பெருமானை பற்றி சொல்றார். வேத நான்முகன் என்பது நமக்கு வந்து தெரியும். நான்முகன் தான் வந்து வேதங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இப்போ மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாருன்னு சொல்கிறோம். அப்புறம் கந்தபுராணத்தில் பிரணவத்துக்கு கேட்குறாரு, அதெல்லாம் தெரியலன்னு சொல்கிறோம். பெருமான் சொல்ல அது கேட்டு அது மூலயமா படைக்கிறார், படைத்து தொழில் செய்கிறார்லாம் சொல்லும் பொழுது வேத நான்முகன் சொல்லிட்டு மால் திருமால், புரந்தரன் இந்திரன் இவங்கெல்லாம் வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டார். மற்றும் எண்ணிலா விண்ணவர்கள்லாம் வந்து வழிபடுறாங்க. அவர்களுக்கெல்லாம் காதலால் மிடைந்த முதல் பெருந்தடையாம், முதல் தடை பெருந்தடையாக இருப்பது யாருன்னு சொன்னா நந்தி தேவர் தான். இப்போ வரிசையா போறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாணவன் பார்க்காம தேர்வு எழுதுறான்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா நேர்மையா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது, வாத்தியார் இருக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா பார்த்து எழுதுவான். ஸ்ட்ரிக்டா வந்துட்டாரா, ஐயோ இன்னைக்கு வந்து இலக்கணம் எடுக்கிற ஆசிரியர் வந்துட்டாரு, இவர் முன்னாடி நம்ம பார்த்து எழுத முடியாது அப்படின்னுவான். ரோட்ல போகும்பொழுது போலீஸ் இருக்காங்களா, சிக்னலுக்கு நிற்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், போயிடலாம் அப்படின்றான். அவனுக்கு அவன் உயிர் கூட முக்கியம் இல்லை, போலீஸ் இருக்காங்களா இல்லையா அதான் முக்கியம். அது மாதிரி அவங்க வரிசையா போறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வரிசைப்படுத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அதான் சொல்றார். முதல் பெரும் தடையாம் எங்க இருக்கிறார்? கதிர்மணி கோபுரத்து உள்ளார், கதிர்களும் மணிகளும் நிறைந்த இந்த கோபுரத்து உள்ளான் பூத வேதாள பெருங்கணநாதர் அப்படின்னு சொல்லி சொல்றார். பூத வேதாளம் என்பது அந்த சிவகணங்கள், அதனுடைய பெருங்கணநாதர் கணங்களுக்கு தலைவனாக இருக்கு கணநாதர், கணநாதர் போற்றிட பொதுவினில் நின்றாடும் நாதனார், அவங்களெல்லாம் போற்றும் பொழுது பொதுவாக இருந்து நடனம் ஆடக்கூடிய திருமலையிலே ஆடக்கூடிய அந்த நாதன் நாதனார் ஆதி தேவனார்னு சொல்றாரு பாருங்க. என்றும் இருக்கக்கூடியவன், ஆதியிலிருந்து இருக்கக்கூடியவன், அவன் தான் அந்தமில்லாதவன் சொல்றார். ஆதி தேவனார் கோயில் நாயகன், அந்த கோயிலினுடைய நாயகன் யாருன்னு சொன்னா தலைவனாக இருக்கக்கூடியவன். ஏன்னு சொன்னா அவரை மீறி தான் உள்ள போனோம். அவர் யாருன்னா நந்தியம்பெருமான்னு சொல்லி சொல்றார். முதற் பெரும் தடைன்னு சொன்னாரு. அதைத்தான் காஞ்சி புராணத்தில் சொல்லும் பொழுது அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நம் குருமரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கயம் துளவம் நாரும் வேத்திர படைன்றார் பாருங்க சிவஞான முனிவர். அந்த பிரம்பு இருக்கு இல்லையா, வேத்திரப்படைனா பிரம்பு, அந்த பிரம்புல துளசியினுடைய வாசமும் தாமரையினுடைய வாசமும் வந்து வருதான். ஏன்னு சொன்னா ரொம்ப நயமாக தான் சொல்றார். திருமாலும் பிரம்மனும் போகும்போது கூட வரிசை மாறிச்சுன்னா என்ன பண்ணுவார், ஒன்று போடுவார் இல்லையா, பிரம்புல போட்டா அவங்க அடி வாங்கியிருக்கிறாங்கன்றார். அதனால அவங்களுடைய அந்த மாலையினுடைய வாசம் அவருடைய பிரம்புல வருதான். பங்கயம் துளவம் நாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி அப்படின்னு அவர் வந்து பாடுறாரு. துளவம்னு சொன்னா துளசி நமக்கு தெரியும். ஆதிதேவனார் என்று சொல்லியதுனாலே அவருடைய அந்த சிவ பரத்துவத்தை வந்து குறிக்கிறார். ஆதிதேவனார்னு சொல்றது தான் நம்முடைய காஞ்சி புராணத்துல 300 பொருட்கட்கெல்லாம் முற்படு
பழையாய் போற்றி, அப்புறம் பின்னொரு பொருட்கெல்லாம் பிற்படு புதியாய் போற்றிலாம் சொல்கிறாங்க. திருவம்பாவையில் சொல்கிறார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, அப்படி இருக்கக்கூடியது தான் பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றினாக இருக்கிறான் என்று அந்த பாட்டில் வருதுன்னு சொன்னார். பெருமான் தான் ஆதிதேவன், அவன்தான் எல்லா காலத்திலையும் அழியாமல் ஆதியிலிருந்து அப்படியே இருக்கக்கூடியவன், நிலைத்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் ஆதிதேவன் அப்படின்னு சொல்றார். அவனுக்கு ஒரு தலைமை போல அந்த கணநாதர்களில் தலைமையாக இருந்து அவனுடைய அந்த கோயில் உள்ள போகும் பொழுதே மணிகோபுரத்தினுடைய நின்று கொண்டு வரிசைப்படுத்தக்கூடியவர் யாருன்னு சொன்னா நந்தியம்பெருமான் என்று சொல்றார். அப்படிப்பட்டவர் தான் நந்தியம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த 20வது பாடலோடு நம்ம இன்று நிறைவு செய்வோம். 21வது பாடல் முதல் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஒரு 1.5 பக்கம் இருக்குது நோட்ஸு. அடுத்த வகுப்பில் அன்பர்கள் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் அடுத்த பாட்டுக்கு அடுத்த வகுப்பில் கொடுப்போம். இதை நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க என்று சொல்லி, இவ்வளவு நேரம் இளையனுடைய உரையும் இருந்து கேட்ட பெருமக்களாக உங்களுக்கும் இப்படி சிந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்த நம்முடைய ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். திருஞான சம்பந்தரோட பதிகத்தில் 8, 9, 10 பற்றி சொன்னார் இல்லையா? என்னால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவர் ஆணவம் கண்மம் மாயை இருக்கு இல்லையா, இதுதான் அழுத்தமாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆணவத்தினால தான் ராவணன் இந்த கையிலே மலையை தூக்கினான். ஆனாலும் பெருமான் ஒரு விரலால் அழுத்தினதுனால அவனோட தோள்கள்லாம் நெருங்கி, அதுக்கப்புறம் துன்பப்பட்டு அவன் சாமகானம் பாடினா, அதுக்கப்புறம் வரம் பெற்றான். அதாவது துன்பத்தில் பெருமானை நினைச்சா, சரணாகதி அடைந்தா அவருக்கு அருள் பண்ணுவார். அது ஆணவம், ஆணவத்தினால மலையை தூக்குண்டு. கண்மம், பிரம்மாவை படைக்கிற கண்மத்தில் செய்கிறார், வேலையை செய்கிறார். திருமாலம் அவர் காக்கிற வேலையை செய்கிறார். அவர் இவங்க கண்மம் செஞ்சுட்டு தனக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கான்னு நினைக்கல இல்லையா, அது தவறு. கண்மன் ஏதாவது செய்கிற தொழில் தெய்வம்ன்றது ஒரு நம்ம மரபு இருக்குது. ஆனாலும் செய்கிற தொழில் தெய்வம், அதுக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு அதிதெய்வம் இருக்குது. அந்த அதிதெய்வத்துக்கெல்லாம் ஒரு தெய்வம் இருக்குது, அதுதான் நம்ம சிவபெருமான். ஸோ அதனால் இவங்க கண்மம் செஞ்சாலும் சரி, இவங்க தனக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கான்னு தெரியாதனால இவங்களும் அடிபட்டாங்க. அப்புறம் 3வது கேஸ் மாயைன்னா நம்மளை மாதிரி உடம்பு. இது மாதிரி தான் சமண பௌத்தங்களாம் நம்மளை மாதிரி தான் உடம்பு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு எதை போய் அடையணுமோ அதை அடைய மாட்டேன்றாங்க அவங்க. அதை தான் சொல்கிறதுக்கு ஆணவம் கண்மம் மாயை, இது திரும்ப திரும்ப சொல்கிறதுக்காக தான் அந்த பாடல் என்ன நான் புரிஞ்சுக்கிட்ட அளவில் இது இதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு